வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம். வாள்களுடன் களமிறங்கிய மர்ம நபர்கள். கோவில் அன்னதானத்தின் போது மோதல் நடந்தது என்ன? வீட்டின் மலசல கூடத்தில் திடீரென மயங்கி விழுந்த இளைஞன். விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் காரணம். பரிதாபமாக பலியான உயிர். யாழில் சோகம். மன்னார் கடற்பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்ட பலர். கடற்படையின் அதிரடி நடவடிக்கை. விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகசிய சம்பவம். எரிபொருள் விலைகளில் உடனடி திருத்தம் எவ்வளவு தெரியுமா? பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மர்மமான முறையில் மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம். விசாரணை தீவிரம். வெளியான தகவல். நாட்டை விட்டு விடைபெறும் சீன தூதுவர். ராஜபக்சர்களையும் சந்தித்த தருணம். கொஞ்சி குழாவி விருந்து வைத்த ராஜபக்சர்கள். வெளியான புகைப்படம். கட்டிட வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞனுக்கு நேர்ந்த சோகம். தமிழர் பகுதியை உறைய வைத்த சம்பவம் நடந்தது என்ன? மற்றொரு மோசமான செயற்பாட்டில் ஈடுபட்ட கோட்டபாய ராஜபக்ச. கசிந்தது தொலைபேசி உரையாடல். அம்பலமான திடுக்கிடும் தகவல். கிளிநொச்சி மாணவியொருவரின் தவறான முடிவு. அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். வெளியான சோக பின்னணி. நடந்தது என்ன? சுரேஷ் சாலேயின் மனுவில் மறைக்கப்பட்ட அதிர்ச்சி தரும் உண்மைகள். நீதிமன்றில் கசிந்த முக்கிய தகவல். பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. பெரஹரா விழாக்கள் விடுதலை புலிகள் காலத்தில் கூட பாதுகாப்பாக நடத்தப்பட்டன. அரசாங்கத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்த நாமல் வெளியிடப்பட்ட கருத்துக்கள். மலையக மக்களை ஜனாதிபதி உதாசீனம் செய்கிறார். அரசாங்கத்தின் மீது முக்கிய குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் மலையக தரப்பு எம்பி. வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். இரு தேரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கடுமையான மோதல். வெளியான அதிர்ச்சி தரும் காரணம். நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் வீட்டின் மலசல கூடத்தில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் சிராம்பேடிய பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 28ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களின்படி குறித்த இளைஞர் வீட்டில் உள்ள மலசல கூடத்திற்கு சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் சென்று பார்த்தபோது அவர் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். இதனையடுத்து அவரை உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அதிகளவு போதைப்பொருள் பாவனையே இந்த உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கலாம் என தெரிய வந்துள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மயிலம்பாவெளி விபுலானந்தபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னதான நிகழ்வொன்றின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் வாழ்வெட்டு தாக்குதலாக மாறியதில் பெண்கள் உட்பட 4 படுகாயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் பகல் வேளையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்துள்ளது. இதன்போது அன்னதான உணவை பெற்றுக்கொண்ட இளைஞர் ஒருவர் உணவின் தரம் குறித்து அதிருப்தி தெரிவித்திருந்ததாகவும் இதனால் அவருக்கும் அன்னதானம் வழங்கியவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து 7 பேர் கொண்ட குழு ஒன்று கோரிய ஆயுதங்களுடன் அங்கு வந்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் பெண்கள் உட்பட 4 பலத்த காயமடைந்துள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்களை அங்கிருந்த பொதுமக்கள் துரத்திச் சென்று தடுக்க முயன்ற போது சந்தேக நபர்களில் ஒருவரை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதேவேளை மற்றவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் முதலில் ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் 2 மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தப்பிச் சென்ற ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடு ஒன்றில் கட்டுமான பணியின் போது தூண் இடிந்து விழுந்ததில் கட்டிட தொழிலாளியான 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் யாட் வீதியை சேர்ந்த 28 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் காத்தான்குடி நூரானியா மையவாடி முதலாம் குறுக்கு வீதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய வீடு ஒன்றில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது கட்டிடத்தின் தூண் இடிந்து அவர் மீது விழுந்ததால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி ஐயனார்புரம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் தரம் 9 கல்வி பயின்று வந்த மாணவி ஒருவர் நேற்று உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகளில் சிறந்த முன்னேற்றம் காட்டி முன்னணி மாணவியாக திகழ்ந்திருந்த குறித்த மாணவியின் திடீர் உயிரிழப்பு பாடசாலை சமூகத்தையும் கிராம மக்களையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆரம்பகட்ட தகவல்களின்படி அந்த மாணவி கடந்த சில காலமாக தீவிரமான உடல்நலக்குறைவு மற்றும் உள் உறுப்புகள் தொடர்பான நோயால் சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவருக்கான அறுவை சிகிச்சைக்கான திகதியையும் வைத்தியசாலை ஏற்கனவே வழங்கியிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மாணவி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம் என அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் உயிரிழப்பிற்கான சரியான காரணம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவரது உயிரிழப்பு தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் சவுத் பார்க் கடற்கரை மற்றும் அதனை சூழவுள்ள தரைப்பகுதிகளில் இலங்கை கடற்படையினர் முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு 14,072 கடல் அட்டைகளுடன் 12 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு எவ்வித அனுமதி பத்திரமுமின்றி தரை வழியாக எடுத்து செல்லப்பட்ட கடல் அட்டைகள் 3 டிங்கி படகுகள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களும் இந்த நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினர் கஜபா கப்பலுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்போது சந்தேகத்திற்கிடமான 3 டிங்கி படகுகளும் 2 மோட்டார் சைக்கிள்களும் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அவற்றிலிருந்து பெருமளவிலான கடல் அட்டைகள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் 24 முதல் 46 வயதிற்குட்பட்ட மன்னார் பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் கைப்பற்றப்பட்ட கடல் அட்டைகள், டிங்கி படகுகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் உதவி மேற்படி பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்டம் மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பச்சனூர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் 73 வயதுடைய பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மூதூர் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்த பெண்ணும் அவரது கணவரும் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட தகவல்களின்படி கடந்த 28ஆம் தேதி வீட்டுக்குள் நுழைய முயன்ற மர்ம நபர்கள் இருவர் தங்களை தாக்கியதாக உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அந்த தாக்குதலின் போதே தனது மனைவி உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகளுக்காக திருகோணமலை தடயவியல் பிரிவு போலீசாரும் மூதூர் போலீசாரும் நேற்று காலை சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்த மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த பெண்ணின் கணவர் மேலதிக விசாரணைகளுக்காக மூதூர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் சடலம் தற்போது மூதூர் தளவைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த மர்ம மரணம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.
உலக சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விலைகள் குறைந்து வருவதன் பலன் அடுத்து எரிபொருள் விலை திருத்தத்தின் போது பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அடுத்து எரிபொருள் விலை திருத்தம் நாளை மறுநாள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. தற்போது பிரித்தானிய சந்தையில் பிராண்ட் ரக கச்சா எண்ணெயின் ஒரு பீப்பாயின் விலை 86.66 அமெரிக்க டாலராகவும், அமெரிக்க சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை 81.73 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியுள்ளது. கடந்த சில வாரங்களாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் தொடர்ச்சியாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் சமீபத்திய வாரங்களில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் விலைகளில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த விலை ஏற்ற இறக்கங்கள் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவுகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலக சந்தையின் தற்போதைய நிலவரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாதாந்திர அல்லது அவ்வப்போது உள்நாட்டு எரிபொருள் விலைகளை திருத்துவது அவசியமாக இருப்பதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் தொலைபேசியில் நடத்தியதாக கூறப்படும் உரையாடலின் ஒளிப்பதிவு சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு பேசுபொருளாகியுள்ளது. அந்த உரையாடலில் தாம் 2 ஓய்வூதியங்களை பெற்று வருவதாகவும், ராணுவத்தில் 20 ஆண்டுகள் சேவை செய்த பின்னரே ஓய்வு பெற்றதாகவும் கோட்டாபய ராஜபக்ச கூறியுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலை சமூக செயற்பாட்டாளர் சான் கனேகொட மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உரையாடலின் போது தனது ராணுவ ஓய்வூதியம் 90ஆம் ஆண்டு முதல் கிடைத்து வருவதாக கூறிய கோட்டாபய ராஜபக்ச மருத்துவ விடுப்பின் அடிப்படையில் ராணுவத்திலிருந்து விலகியதாக வெளியான தகவல்களை மறுத்துள்ளார். தாம் மருத்துவ காரணங்களால் ராணுவத்தை விட்டு விலகவில்லை என்றும் 20 ஆண்டுகள் சேவை செய்த பின்னரே ஓய்வு பெற்றதாகவும், இதனை ராணுவ தலைமையகத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிக்கான ஓய்வூதியத்தையும் பெற்று வருவதாக ஒப்புக்கொண்ட அவர் தனது முக்கிய ஓய்வூதியம் ராணுவ சேவையின் அடிப்படையில் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது சமூக செயற்பாட்டாளர் பொதுமக்களின் வரி பணத்தில் வழங்கப்படும் ஓய்வூதியம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியதுடன் முன்னாள் ஜனாதிபதியாக அந்த ஓய்வூதியத்தை பெறுவதற்கான தகுதி குறித்தும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த கோட்டாபய ராஜபக்ச அது குறித்து மக்கள் தங்களது கருத்தை தெரிவிக்கலாம் என்றும், நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து அந்த நிலைமைக்கு அறகலைய போராட்டங்களே காரணம் என தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் தாம் 70களில் ராணுவத்தில் இணைந்த 20 ஆண்டுகள் சேவை செய்ததாகவும், அந்த சேவையின் அடிப்படையில் கிடைக்கும் ஓய்வூதியம் குறித்து தேவையற்ற விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஒளிப்பதிவு சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் நிலையில் அதன் உள்ளடக்கம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தல் அல்லது விளக்கம் இதுவரை வெளியாகவில்லை. விடுதலை புலிகள் காலத்திலும் வரலாற்று சிறப்புமிக்க தலதா பெரகர மற்றும் கதிர்காம பெரகர பாதுகாப்பாக நடத்தப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அரசாங்கம் நாட்டின் மக்களின் உண்மையான அரசியல் மனநிலையை அறிந்து கொள்ள விரும்பினால் தனியார் நிறுவனங்களிடம் பணம் செலுத்தி கருத்து கணிப்பு அறிக்கைகளை பெறுவதற்கு பதிலாக உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் வெளியிடும் கருத்து கணிப்பு அறிக்கைகளில் கூட நாட்டின் 50% அதிகமான மக்கள் பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் ஜனாதிபதிக்கு எவ்வளவு மக்கள் ஆதரவு உள்ளது என்பதை தெளிவாக அறிய முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும், இருப்பினும் தங்களது கட்சி எந்த நேரத்திலும் எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச கூறினார். அத்துடன் வழக்கறிஞர்கள் சங்கம், பொதுநலவாய வழக்கறிஞர்கள் சங்கம், ஆசிய வழக்கறிஞர்கள் சங்கம், சட்டத்தரணிகள் மற்றும் கீழ் நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களுக்கு முரணான அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வந்து அதிகாரத்தை தக்க வைக்க அரசாங்கம் முயன்றால் அது மிகப்பெரிய தவறாக அமையும் என்றும் அவர் எச்சரித்தார்.
வரலாற்றில் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அரசாங்கங்கள் சந்தித்த விளைவுகளை தற்போதைய ஆட்சியாளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பாதாள உலக குழுக்களில் அச்சுறுத்தலை காரணம் காட்டி கலாசார மற்றும் மத பாரம்பரிய நிகழ்வுகளை கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். விடுதலை புலிகள் மற்றும் ஜேவிபி அச்சுறுத்தல்கள், குண்டுவெடிப்புகள் போன்ற கடினமான சூழ்நிலைகளிலும் வரலாற்று சிறப்புமிக்க தலதா பெருகர மற்றும் கதிர்காம பெருகர பாதுகாப்பாக நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். எனவே பெரஹராவில் பங்கேற்கும் நடன கலைஞர்கள், யானைகள், கலைஞர்கள் மற்றும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். எதிர்கால அரசியல் கூட்டணிகள் தொடர்பில் யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் அது வெளிப்படையாகவே மேற்கொள்ளப்படும் என்றும், தனிநபர் நலன்களுக்காக அல்லாது நாட்டின் மற்றும் மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டே கூட்டணிகள் அமைக்கப்படும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மேலும் கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களால் கட்சிகளில் இருந்து விலகி சென்றவர்களையும் புதிதாக இணையும் உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து நாட்டின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வலுவான அரசியல் சக்தியை உருவாக்குவதே தனது முதன்மை நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை தாக்கல் செய்துள்ள ரிட் மனு தொடர்பாக அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான முழுமையான உண்மைகளை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தாமல் மறைத்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பேராணை மனு மூலம் நிவாரணம் கோரும் ஒருவர் சம்பவம் தொடர்பான அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தில் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும், மனுதாரர் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்திற்கு வரவில்லை என்றும் அவர் வாதிட்டுள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த ரிட் மனுவை சட்டத்தின் அடிப்படையில் எவ்வாறு தொடர முடியும் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை சவாலுக்கு உட்படுத்தி சுரேஷ் சாலை தாக்கல் செய்துள்ள ரிட் மனு நேற்று முன்தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹாந்த அபேசூரி மற்றும் நீதியரசர் பிரியந்த் பெர்னாண்டு ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு சுரேஷ் சாலை எவ்வாறு இடையூறு விளைவித்தார் என்பது தொடர்பாக அன்றைய காலத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய பிரசாந்த் ரணசிங்கர் வழங்கிய வாக்குமூலத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் 2029 ஆண்டு சாய்ந்தமருது பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஜாரா ஜேஸ்மின் உயிரிழக்கவில்லை என்றும், அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டார் என்றும், பரவிய தகவல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் சரியான விசாரணை நடத்தவில்லை என சுரேஷ் சாலை விசாரணை மீளாய்வு கூட்டங்களில் குற்றம் சாட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜாரா ஜெஸ்மின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும், DNA பரிசோதனைகள் தொடர்பிலும் சுரேஷ் சாலை பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேள்வி எழுப்பியதாக பிரதி போலீஸ் மா அதிபரின் வாக்குமூலத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். மேலும் DNA பரிசோதனையை மீண்டும் நடத்த வேண்டும் என்பதே சுரேஷ் சாலைவின் நிலைப்பாடாக இருந்ததாகவும், அன்றைய ஜனாதிபதியின் தலையீட்டின் மூலம் அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் பிரதி போலீஸ் மா அதிபரின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங் ஹோங் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து நாடு திரும்ப உள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரை ராபோசன விருந்து பிரசாரத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது எக்ஸ் சமூக ஊடக பதிவில் கருத்து வெளியிட்டுள்ளார். அதில் சீன தூதுவர் கே சென்ஹோங் மற்றும் அவரது மனைவிக்கு விடைபெறும் முகமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் பணியாற்றிய காலப்பகுதியில் தூதுவர் வழங்கிய அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்கும் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்த அவர் ஆற்றிய பங்களிப்பிற்கும் தனது மனமார்ந்த நன்றியை மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் தூதுவர் கே சென்ஹோங்கின் எதிர்கால பணிகளும் முயற்சிகளும் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள அவர், இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார்.
ரிதிமாலியத்து செனசுன்கல புராண ரஜ்மக விகாரையின் விகாராதிபதி பதவி தொடர்பாக இரு தேரர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் தேரர் ஒருவர் தாக்கப்பட்டு பலத்த காயமடைந்துள்ளதுடன் மற்றொரு தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட தேரரை எதிர்வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு மகியங்கடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த விகாரையின் முன்னாள் விகாராதிபதி தேரர் காலமானதை தொடர்ந்து விகாராதிபதி பதவிக்காக அலுக்கட்டியாவே சீலவம்ச தேரர் மற்றும் கேசல் போது மேதாங்கர தேரர் ஆகியோருக்கு இடையே நீண்ட காலமாக கருத்து முரண்பாடு நிலவி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இதற்கு முன்னரும் பல முறைப்பாடுகள் மகியங்கடை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்ததுடன் இரு தரப்பினருக்கும் நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி தாம் விகாராதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கடிதத்துடன் விகாரைக்கு வந்த சீலவம்ச தேரர் அங்கு தங்கியிருந்த மேதாங்கர தேரரிடம் விகாரையின் சாவிக்குத்தை கோரியதாக கூறப்படுகின்றது. இதன்போது ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியதை தொடர்ந்து சீலவம்ச தேரர் மேலும் 2 நபர்களுடன் இணைந்து மேதாங்கர தேரரை தாக்கியதாகவும் பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த மேதாங்கர தேரர் முதலில் மகியங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மதுரை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதையடுத்து அராவ பகுதியில் தலைமறைவாக இருந்து சந்தேக நபரான சீலவம்ச தேரரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் ஏனைய 2 சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கு மலையக மக்களையும் தமிழ் மக்களையும் புறக்கணித்து வருவதாக முன்னாள் அமைச்சர் பழனி திகாம்பரம் குற்றம் சுமத்தியுள்ளார். அண்மையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட்டு வருவது வரவேற்கத்தக்க விடயம் என்றும் அது தற்போதைய காலத்தில் தேவையாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஜனாதிபதியை சந்திக்க போவதாக அவர்கள் தமக்கு தெரிவித்த போது தாம் அந்த சந்திப்பில் கலந்து கொள்ள விருப்பமில்லை என்று தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவே 3 முறை சந்தித்துள்ளதாகவும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு காணிகளில் வழங்கி வீடுகளை நிர்மாணித்து தருவதாக பலமுறை கோரிக்கை விடுத்ததாகவும் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்கப்பட்டதாகவும் ஆனால் மலையக தமிழ் மக்களுக்கு அதேபோன்ற நிதி உதவி வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் மலையக தமிழ் மக்களுக்கு இந்தியா உதவி செய்யும் என்ற எதிர்பார்ப்பில் அரசாங்கம் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நட்டஈடு வழங்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் காணிகளையாவது மலையக மக்களுக்கு அரசாங்கம் வழங்கியிருக்க வேண்டும் என்றும் ஆனால் அதற்கு கூட அரசாங்கம் தயக்கம் காட்டி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் தவறி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மலையக மக்களுக்கு காணிகளை வழங்குவதற்கு அரசாங்கத்திற்கு உண்மையான அரசியல் விருப்பம் இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து ஜனாதிபதியை சந்திப்பதன் மூலம் எந்த பயனும் இல்லை என்று தாம் கருதுவதாகவும் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக எதிர்காலத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவே மீண்டும் சந்திக்கும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் பழனி திகாம்பரம் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.